Hi guys, இந்த வீடியோவில் நம்ம த்ரோஸ் கீவேர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். த்ரோஸ் கீவேர்ட்னா ஒன்றும் இல்லை. லெட்ஸ் சே ஒரு மெத்தட் வந்து ஒரு எரர் த்ரோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே கணிச்சு அந்த எக்ஸப்ஷனை அந்த மெத்தடை ஹேண்டில் பண்ண வைக்காம யார் அந்த மெத்தடை கால் பண்ணுறாங்களோ அவங்கள ஹேண்டில் பண்ண வச்சிங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து த்ரோஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு பண்ணி காட்டுறப்ப பெட்டராக புரியும். இப்போ என்னோட ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற கோட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ நான் வந்து இங்கே கிளாஸ் கேல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே void divide அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இங்கே int a = 10/0 சொல்லி நான் போடுறேன். ஓகே, இப்போ எனக்கு எந்த எரருமே வரல. கரெக்டாக இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் டைமில் எனக்கு ஒரு எரர் வரும். ஓகே, அங்கே ஒரு எனக்கு எக்ஸப்ஷன் வரும். ஆனால் கம்பைல் டைமில் எனக்கு எந்த எரரும் வரல. கரெக்டாக? சூப்பர், கூல். ஆனால் இது எரர் த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். இது எரர் த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்குது. int a = 2 இருந்தால் எரர் த்ரோ பண்ணாது. ஆனால் ஒருவேளை இங்கே 0 இருந்துச்சுன்னா இது எரர் த்ரோ பண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக ட்ரை கேட்ச்குள்ளே இதை போடுவேன். கரெக்டாக? இப்போ நான் இதை ட்ரை கேட்ச்குள்ளே போடுறேன். முன்னாடியே இது எக்ஸப்ஷன் தரும்னு நான் நினச்சி என்ன பண்ணுறேன், இது வந்து ட்ரை கேட்ச்குள்ளே போடுறேன் இந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேல்குக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். கேல்க் c = நியூ கேல்க் c.divide நான் கால் பண்ணுறேன். எப்பவும் போல் ஜென்ரலாக இது வந்து கால் ஆகும். எனக்கு வந்து இந்த எரர் த்ரோ ஆகிறப்ப கேட்ச் ஆகும். கரெக்டாக? சூப்பர். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இது இன்னும் கால் பண்ணல, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் என்ன ஆகும், என்ன ஆகும், ட்ரை கேட்ச் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், இதை கால் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு எரர் வந்து த்ரோ ஆகுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எரர் த்ரோ ஆகுது. ஓகே, இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இந்த ஃபங்க்ஷன் நினைக்குது நான் வந்து எரரை ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது. யார் என்னை கால் பண்ணுறாங்களோ அவங்க என்னோட எரரை ஹேண்டில் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஓகே, யார் என்ன கால் பண்ணுறாங்களோ அவங்க என்னோட எரரை ஹேண்டில் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. அப்போது இந்த ஃபங்க்ஷன் கிட்ட நான் என்ன போடுறேன், த்ரோஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், கணிச்சிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கணிச்சிட்டேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இங்கே வந்து எனக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு எரர் த்ரோ பண்ணும், ஒரு எரர் த்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் எரர் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்னிங் வருது. ஸோ நான் இந்த இடத்துல ட்ரை கேட்ச் போடுறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த எரர் ஹேண்டில் ஆகுது. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது யாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக ட்ரை கேட்ச்குள்ளே அதை போட்டு தான் ஆகணும். அந்த எக்ஸப்ஷனை இவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இங்கே த்ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். இப்போது நான் இதை ஹேண்டில் பண்ணலன்னு வைங்க. ஒருவேளை இதை நான் இங்கே ஹேண்டில் பண்ணல அப்படின்னா எனக்கு கம்பைல் டைமில் எரர் வருது. ஏன் அப்படின்னா இதை நம்ம செக்டு எக்ஸப்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இது வந்து எரர் த்ரோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு கம்பைல் டைம்லேயே எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னா இதை வந்து நம்ம செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் த்ரோஸ் எக்ஸப்ஷன் போடலை அப்படின்னா எனக்கு எரர் காட்டாது. இது அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ த்ரோஸ் அப்படின்றது என்னது, எப்போலாம் ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே தன்னோட எக்ஸப்ஷனை அதுவே ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்குதோ இங்கே வந்து த்ரோஸ் எக்ஸப்ஷன் சொல்லி போடுறீங்க. அப்போது இந்த எக்ஸப்ஷனை நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணாமல் எங்கே இதை யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிப்போம். ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல நிறைய எக்ஸப்ஷன் வருதுன்னு வைங்களேன் இந்த ஃபங்க்ஷன். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒன்னொன்றுக்கும் ட்ரை பிளாக் வந்து நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம டேரெக்டாக த்ரோஸ் எக்ஸப்ஷன் போட்டு இங்கே வந்து என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு த்ரோஸ் கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். See you next video. Bye bye.